கண்டிப்பாக வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ பல கதைகள் ஓடிட்டுருங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு பக்கம் கதிராஜி அந்த போலீஸ் ட்ராக் அதில் வந்து பாண்டியை எதிர்த்து நிற்கிறது, இன்னொரு பக்கம் தங்கமயிலுக்கு சர்டிஃபிகேட் கேட்டு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை கொடுக்கறது, அவங்களோட மற்ற பொய்கள் இருக்கிறது, மீனாவுக்கு ரெண்டு பக்கம் குடைச்சல், ஒன்று அவங்க அம்மா அப்பாவோட திருப்பி சேரணுங்கிற ஆசை, இன்னொரு பக்கம் வந்து இந்த வேலை விஷயத்தில் சக்திவேல் முத்துவேல் வந்து பிரச்சனை பண்ணுறதுன்னு எல்லா விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்க. இப்போ புதுசாக அரசி மட்டும் ஏன் சும்மா இருக்கீங்க, வாங்க அரசியை வச்சு ஒரு முக்கோண காதல் கதை ட்ராக் ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அரசிக்கு இந்த பக்கம் வந்து குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ட்ராக், இன்னொரு பக்கம் பழனிவேல் அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்க கல்யாணம் பண்ண அவர் கல்யாணம் பண்ண போகிறாங்க ஒரு ட்ராக். இதில் கடுப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு சைட்லேயுமே நிறைய குறைகளும் இருக்க தான் செய்யுது. குறைகள் இருக்க ஜோடிகள் தான் வந்து நல்லபடியாக யூஸ் ஆகும் டிஆர்பிக்கு அப்படின்னு முடிவு பண்ணியே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் பழனிவேல் எந்த அளவுக்கு நல்லவரோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய வயசு வித்தியாசம், அவ்வளோ பெரிய கேப் இருக்குது, 19-20 வருஷம் கேப் இருக்குது. அவங்கள போய் சேர்த்து வைக்கிறது எப்படி முறையாக இருக்கும், முறை மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த காலத்துலேயும் பேசுகிறதுலாம் எப்படி சரி அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குமரவேல் ஆளே வந்து சரியில்லை, ஏற்கனவே ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவங்க அப்பா இந்த உள்ளதெல்லாம் பெரிய வில்லனாக இருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கும் போது வேணுனே உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி இவங்க அழறதை பார்த்து பாண்டியன் அழ வைக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய கும்பல் இது அப்படிங்கிறனா அந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ இதில் கடைசி நிமிஷத்தில் என்ன நடக்க போகுது, உண்மைகள்லாம் தெரிஞ்சு பழனிவேல் கட்டிக்க போகிறாரா, இல்லை வந்து குமரவேல் கட்டிக்க போகிறாங்களா, இல்லை அழகி அரசியலிருந்து தப்பிக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ இருக்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரா லிங்க்ஸில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸில் எல்லா பொருட்களுமே வீட்டுக்கு தேவையான மாவுலேருந்து ஆரம்பித்து ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், லேப்டாப் வரைக்கும் எல்லாம் வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. அதில் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.